எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க இன்கம் 16 லட்சம் ரூபாவா இருந்தா 1,20,000 ரூபாய் டாக்ஸ் லைபிலிட்டி வந்துடும். இப்ப பொதுவா அப் டு 12 லேக் ருபீஸ் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்றவங்க 60,000 ரூபாய் டாக்ஸ் லைபிலிட்டி வரும்போது ரிபேட்டா அந்த டாக்ஸை கிளைம் பண்ணலாம். ஆனா 16 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்றவங்களுக்கு இந்த டாக்ஸ் ரிபேட் கிளைம் பண்ண முடியாது. நம்ம அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா எப்படி இந்த டாக்ஸ் லைபிலிட்டியை ஒரே ஷாட்ல கட்ட முடியுமா அல்லது இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல கட்ட முடியுமா அப்படிங்கிற விவரத்தை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல ஒரு 5 பாயிண்ட்டை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி டாக்ஸ் இன்ஸ்டால்மெண்டா கட்டுறது, எப்படி டாக்ஸ் லைபிலிட்டியை இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸா கட்டுறது. அதாவது இந்த 1,20,000 ரூபாய் டாக்ஸை நம்ம எப்படி இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல கட்ட போறோம். 16 லட்சம் ரூபாய் டாக்ஸபிள் இன்கமா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இன்கம் ஏர்ன் பண்ண வரும், அதாவது எதன் மூலமா இன்கம் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். நாலாவது பாயிண்ட், எவ்வளவு சேவ் பண்ணலாம். இந்த 16 லட்சம் ரூபாய் நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். அஞ்சாவது பாயிண்ட், எதுல சேவ் பண்ணலாம், அதாவது சேவ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம், அந்த அமௌண்ட்டை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த 5 இன்ஃபர்மேஷனை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியரா புரியும். மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் ஆல் நோட்டிபிகேஷனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை அடையும். இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த 1,20,000 ரூபாய் டாக்ஸை இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல கட்டுறது அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டை பார்க்கலாம். அப் டு 4 லேக் ருபீஸ் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, அதாவது நெல் டாக்ஸ். 4 லட்சம் ரூபாயில இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% டாக்ஸ் வரும். 8 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் 10% டாக்ஸ் வரும். 12 லட்சம் ரூபாயில இருந்து 16 லட்சம் ரூபாய் வரைக்கும் 15% டாக்ஸ் வரும். 16 லட்சம் ரூபாயில இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் 20% டாக்ஸ் வரும். 20 லட்சம் ரூபாயில இருந்து 24 லட்சம் ரூபாய் வரைக்கும் 25% டாக்ஸ் வரும். 24 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும்போது 30% டாக்ஸ் வரும். இதுதான் டாக்ஸ் ஸ்லாப் ரேட். இப்ப இந்த வீடியோல 16 லட்சம் ரூபாய் நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு டாக்ஸ் வரும் அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா 1,20,000 ரூபாய் வரும். அது எப்படின்னு நம்ம பாத்திரலாம். 4 லட்சம் ரூபாயில இருந்து 8 லட்சம் ரூபாய், அதாவது ஃபர்ஸ்ட் 4 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது. 4 லட்சம் ரூபாயில இருந்து 8 லட்சம் ரூபாய் வரும்போது 5% டாக்ஸ், அதாவது 20,000 ரூபாய். அந்த டிஃபரன்ஸ் 4 லேக் ருபீஸ்க்கு, அதாவது 8 லட்சத்துக்கும் 4 லட்சத்துக்கு இருக்கிற வித்தியாசம் 4 லட்சம் ரூபாய். அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு 5% டாக்ஸ் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 20,000 ரூபாய் டாக்ஸ் வருது. 8 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் அப்படின்னா அதுக்கான டிஃபரன்ஸ் அமௌண்ட் 4 லட்சம் ரூபாய். அதுக்கு 10% டாக்ஸ் வரும். அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு 10% போட்டீங்கன்னா 40,000 ரூபாய் டாக்ஸ் வந்துடும். அடுத்த ஸ்லாப் என்னன்னு பாத்தீங்கன்னா, 12 லட்சம் ரூபாயில இருந்து 16 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் 4 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 15% டாக்ஸ் வரும். 15% டாக்ஸ் அமௌண்ட் 4 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் வருது. மொத்தமா 20,000 ரூபாய், 40,000 ரூபாய், 60,000 ரூபாய், டோட்டலா 1,20,000 ரூபாய் டாக்ஸ் கால்குலேட் ஆகுது. இதுதான் டாக்ஸ் லைபிலிட்டியா மாறுது. இப்போ இந்த இன்கம் எப்படி நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேலரி வாங்கியிருப்போம் அல்லது ஒரு பிசினஸ் பண்ணி அது மூலமா ஒரு ஏர்ன் பண்ணிருப்போம். அதனால இந்த 16 லட்சம் ரூபாய் வந்திருக்குதுன்னு அக்யூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த 16 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்றவங்களுக்கு இந்த 1,20,000 ரூபாய் டாக்ஸ் லைபிலிட்டி கன்ஃபர்ம்டு டாக்ஸா மாறுது. இதை நம்ம எப்படி இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல நம்ம கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விவரம் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த 1,20,000 ரூபாவை 4 டைப் ஆஃப் அட்வான்ஸ் டாக்ஸ், அதாவது 4 இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல, அதாவது ஒரு வருஷத்துக்கு குவார்டர் வைஸ் 4 டைம்ஸ் கட்டலாம். அதாவது 3 மாசத்துக்கு ஒருக்க இந்த டாக்ஸ் அட்வான்ஸ் டாக்ஸா பேமெண்ட் பண்ணலாம் இந்த 1,20,000. இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி பேசிஸ்லயும் இந்த டாக்ஸை கட்டலாம். இப்போ 1,20,000 ரூபாய் டிவைட் பை 12 மந்த்ஸ் கணக்கு போடும்போது, அதாவது 10,000 ரூபாய் டாக்ஸ், அதாவது மந்த்லி ஒன்ஸ் 10,000 ரூபாய் டாக்ஸை நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல இதுவும் கட்ட வெப்சைட் அனுமதிக்குது. அதனால தாராளமா
ஒரே ஷாட்ல 1,20,000 ரூபாய் நம்ம கடைசி வருஷத்துல கட்டும்போது இன்ட்ரெஸ்ட் பெனால்டி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ் டேக்ஸ் மூலமாகவும் அல்லது அட்வான்ஸ் மந்த்லி பேமெண்ட் மூலமாகவும் இந்த டாக்ஸை கட்டும்போது அந்த வேண்டாத, அதாவது நமக்கு தண்ட தொகையா வேற அமௌண்ட் வராம பாத்துக்கலாம். டாக்ஸ் கால்குலேஷனை நம்ம பார்க்க போறோம். இது எப்படி டாக்ஸ் கால்குலேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள நம்ம பார்க்க போறோம். அதாவது உங்க இன்கம் 15,75,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்க ஏர்ன் பண்ற இன்கம் அது சேலரியா வந்திருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து வந்திருக்கலாம், அல்லது பிசினஸ் ஏர்ன் பண்ணி வந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா உங்களுக்கு இன்கமா வந்திருக்கலாம். அதோட டோட்டல் அமௌண்ட் 15,75,000 ரூபாய் இருக்குதுன்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது அஷ்யூம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு எக்ஸாம்பிள நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 4 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% டாக்ஸ் வரும். 8 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் 10% டாக்ஸ் வரும். 12 லட்சம் ரூபாயில இருந்து 15,75,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 56,250 ரூபாய். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லாப் ரேட்ல 5% டாக்ஸ்ல வந்து 20,000 ரூபாய் வரும், 10% டாக்ஸ்ல 40,000 ரூபாய் வரும், 15% டாக்ஸ் ரேட்ல 56,250 ரூபாய் வரும். டோட்டலா 1,16,250 ரூபாய் டாக்ஸ் லைபிலிட்டியா மாறும். இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த அமௌண்ட் தான் அந்த 15,75,000 ரூபாய்க்கு ஆன ஒரு டாக்ஸ் அமௌண்ட் லைபிலிட்டியா மாறும். மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒருத்தருக்கு இன்கம் வரும் அல்லது எதன் மூலமா இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற விதத்தை பார்க்கலாம். அதாவது 5 டைப்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் இன்கம் இருக்கு. சேலரி இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், பிசினஸ் இன்கம் அல்லது ப்ரொஃபஷனல் இன்கம். 4வது வந்து கேபிட்டல் கெயின். 5வது அதர் சோர்சஸ், அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஹெட் மூலமா தான் இன்கம் ஏர்ன் ஆகுது, அதாவது இன்கம் வருமானமாக கணக்கிடப்படுகிறது. 4வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு சேவ் பண்ணலாம். அதாவது சேவ் பண்றத மெத்தட் வந்துட்டு 2 டைப்பா பார்க்கலாம். ஒன்னு வந்து மினிமம் சேவிங், மேக்ஸிமம் சேவிங். அதாவது மேக்ஸிமம் சேவிங்க நம்ம ஹெல்த்தி சேவிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ மினிமம் சேவிங் எவ்வளவு இருக்கணும் பாத்தீங்கன்னா 10% இருந்து 20% வரைக்கும் இருக்கலாம். மேக்ஸிமம் சேவிங் அல்லது ஹெல்த்தி சேவிங் எவ்வளவு இருக்கலாம் பாத்தீங்கன்னா 20% இருந்து 30% வரைக்கும் சேவ் பண்ணலாம். அப்படின்னா நம்ம கணக்கு பார்க்கும்போது உங்க இன்கம் 16 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா 16 லட்சம் ரூபாய் இன்டூ 20% கணக்கு போட்டீங்கன்னா உங்க இன்கம், அதாவது மினிமம் சேவிங்கோட அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 3,20,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்க சேவ் பண்ணலாம். மேக்சிமம் சேவிங் அல்லது ஹெல்த்தி சேவிங்ல 20% இருந்து 30% அப்படின்னா மேக்சிமம் 30% அமௌண்ட்டை நம்ம 16 லட்சம் ரூபாய்னால மல்டிப்ளை பண்ணும்போது உங்க சேவிங் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4,80,000 ரூபாய் வருஷத்துக்கு கணக்கிடப்படும். அதாவது சேவிங் அமௌண்டா நம்ம பார்க்க முடியும். இந்த சேவிங் அமௌண்ட்டை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் 5வது பாயிண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுல இந்த சேவிங் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் 4,80,000 ரூபாய் நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம், சேமிப்பு அமௌண்டா கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா எதுல எல்லாம் சேமிப்பா அல்லது இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அதாவது ஆர்டில இன்வெஸ்ட் பண்ணலாம், எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்ட் அண்ட் பில்டிங் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மூலமா உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம 4,80,000 ரூபாய் நம்ம டாக்ஸ் அமௌண்ட், அதாவது 4,80,000 ரூபாய் இந்த 16 லட்சம் ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ற ஒரு இடத்துல சேமிச்சோம் அப்படின்னா இந்த நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட், இந்த அமௌண்ட் தான் நம்ம கட்ட வேண்டியது மாதிரி இருக்கும். அதாவது 4,80,000 ரூபாய் மைனஸ் 1,20,000 ரூபாய், அதாவது அந்த அமௌண்ட் நீங்க மைனஸ் பண்ணினீங்கன்னா 3,60,000 தான் உங்க அமௌண்ட், உங்க சேவிங் அமௌண்டா உங்க கையில இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த காணொலியில நாம சந்திப்போம். அடுத்த காணொலி 20 லட்சம் ரூபாய்க்கான இன்கம், அதுக்கான டாக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மற்ற உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.